இங்க ஒரு பொண்ணு தூங்குறதுக்கு முன்னாடி அவ ரூமோட ஜன்னலை சாத்துறதுக்காக போறா. அப்ப சடனா அவ மறைஞ்சிட்டு திரும்ப வர்றா. ஆனா அதை அவளே நோட் பண்ணிருக்க மாட்டா. அடுத்த நாள் கண் முழிச்சதுமே அவ கம்ப்ளீட்டா இன்விசிபிளா மாறிடுறா. அதுக்கப்புறமா காலேஜுக்கு கிளம்புறதுக்காக பாத்ரூமுக்கு போனவ கண்ணாடியை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறா. உடனே அவ பயத்துல கத்த ஆரம்பிக்க அவ தங்கச்சிக்கு அதை கேட்டு வேகமா ரூமுக்கு வந்து பாக்குறா. அப்ப அவ மறைஞ்சிருக்கத பார்த்ததுமே என்ன நடந்திருக்குன்னு அவ தங்கச்சிக்கு புரிஞ்சிருது. ஏன்னா அவ தான் சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக மறைய வைக்கிற ஒரு போர்ஷனை உருவாக்கியிருப்பா. அதை அவ செஞ்சுக்கிட்டு இருக்க அதுல வந்த புகையில ஒரு பட்டாம்பூச்சி பட்டுருது. உடனே அது இன்விசிபிளா மாறிடுது. அதை அவளும் நோட் பண்ணிட்டு அதை புடிச்சு ஒரு பாட்டில்ல அடைச்சிடுறா. ஆனா பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சு அந்த பட்டாம்பூச்சி அங்கிருந்து தப்பிச்சு போயிருது. அதுக்கப்புறமா அந்த பட்டாம்பூச்சி அவ அக்கா வச்சிருந்த தண்ணியில விழுக அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவ இன்விசிபிளா மாறி இருப்பா. இப்போ தங்கச்சிக்கு அவ எங்க இருக்கான்னு காட்டுறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு காட்டுறா. பார்த்தா அவ அந்த ட்ரெஸ்ஸ போட்டதுமே அந்த ட்ரெஸ்ஸும் அவளோடய சேர்ந்து மறைஞ்சிருது. சோ உடனடியா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் காலேஜ்ல இருக்க லேபுக்கு கிளம்புறாங்க. அப்ப அவ தங்கச்சி கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னு அவ அக்காவே காலேஜ் வரைக்கும் காரை ஓட்டிட்டு போறா. அதே நேரத்துல ரோடு ஓரமா நின்னுட்டு இருந்த ஒரு பாட்டி கார் தன்னாலேயே போறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவ இன்விசிபிளா இருக்கிறதுனாலயே தொடர்ச்சியா நிறைய குழப்பங்கள் நடந்துகிட்டே இருக்கு. கடைசியா கிளைமேக்ஸ்ல அவ தங்கச்சியே ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அவ அக்காவை மறுபடியும் கொண்டு வந்துடுறா.